இந்திய கிரிக்கெட் அணியில பாத்தீங்கன்னா முன்னாள் கேப்டன் தோனி அவர்களுக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தோனி அவர்கள் ஓய்வு பெற்று 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலுமே ஐபிஎல் தொடரில் தோனி அவர்கள் ஒரு சாதாரண வீரராக விளையாடி வருகிறார். இந்த நிலையில தான் 15 கோடி ரூபாய் மோசடி வழக்கு ஒன்றில் தோனி அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் மௌரியா என்பவர் பிசிசிஐ நெறிமுறை ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தி வந்திருக்கார். அதுல பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் மோசடி வழக்கு ஒன்று தோனி அவர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக அதில் உண்மை என்ன என்பது குறித்து பிசிசிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த புகாரை ஏற்றுக்கொண்டு பிசிசிஐ நெறிமுறை ஆணைக்குழு வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் தோனி அவர்கள் இந்த புகார் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. இதற்கிடையில தான் தோனியின் மீதான புகார் உண்மை என்ன என்பது குறித்து தற்பொழுது இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். அதாவது தோனி அவர்களுடைய முன்னாள் நண்பர்களான திவாகர், சௌமியா தாஸ் ஆகியோர் அவருடைய பெயரில் கிரிக்கெட் பயிற்சி மையம் அமைக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதுல வரும் லாபத்தை தோனி அவர்களுக்கு கொடுக்க அவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள். ஆனால் திவாகர், சௌமியா தாஸ் ஆகியோர் 7 பயிற்சி மையங்கள் அமைத்துமே தோனி அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தையுமே தரவில்லைங்க. இதனால பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து விட்டார். மேலும் தமக்கு 15 கோடி ரூபாய் நஷ்டஈடு வேண்டும் என்று அவர் வழக்கு தொடர்ந்திருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா தோனி அவர்களுக்கு தான் பணம் வர வேண்டுமே தவிர தோனி அவர்கள் எந்த ஒரு மோசடியும் ஈடுபடவில்லைங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்றால் அந்த நபர் தேவையில்லாமல் தோனி அவர்களுடைய பெயரில் பிசிசிஐயிடம் புகார் அளித்திருக்காரு. இதற்கு தான் தற்பொழுது பிசிசிஐ விளக்கம் கேட்டு தோனி அவர்களுக்கு கெடு விதித்திருப்பதாகவும் இதுல என்ன நடந்தது என்ற விவரத்தை தோனி அவர்கள் வழங்கினால் பிரச்சனை முடிந்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.